ஏனே இங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கா? நான் மண்ணை சொண்டிட்டு கிடக்க அந்த வண்டியில உழுதுட்டு கிடந்தா டீசல் இல்லாம நின்று போச்சு. நான் பையனை ஒருத்தனை அனுப்பி விட்டுருக்கேன். வாங்குறதுக்கு டீசல் வாங்கிட்டு வரேன். அதுக்காக சும்மா தான் பண்ணனு. இது என்ன வண்டி? இது கிரீஸ் வண்டி. கிரீஸ் வண்டி ஏற்கனவே பயன்படும். அதாவது இப்ப வயல்ல வந்து நம்ம களவெட்டுக்கு தான் லைக் படும். இது களவெட்டதுக்காக தான் இது எடுத்தது. இந்த வண்டி வாழை உள்ள புல்லு முளைச்சிட்டு ஆள் இல்லாம மிஷின் வச்சே செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால இது ஆசைப்பட்டு இதை எடுத்து போட்டாச்சு. இதை வச்சு 5 உப்பு பிரயோஜனம் கிடையாது. வாழை வயல்ல வெட்டியாச்சு அப்படின்னா வாழையில உள்ள வேற எல்லாமே துண்டு துண்டா நலுக்கி அழிஞ்சது. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா வாழை உட்கார்ந்து எந்திக்குது. ஆமா, மற்றபடி இது எதுக்கு தேவைப்படுது? விலங்காடுகள்ல நிறைய புல்லு முளைக்கும்ல, அந்த இடங்கள்ல லேச பரண்டி போடலாம். ஆனா அடிம வட்டத்துல இருந்து இது உழுது கொண்டு வருமா அப்படின்னா கிடையாது. மண்ணை கிண்டி விடும். அது நமக்கு பிரயோஜனம் இல்லையா? நமக்கு விவசாயத்துக்கு வந்து அடிமண்ணை கிண்டி கிளறி எடுத்தாதான் அடுத்த பருவங்களை பண்ண முடியும். ஆனா இது என்ன பேருக்கு இது இப்படி ஒரு வண்டி கிடக்குன்னு சொல்லி. அந்த வண்டிக்கு எத்தனை பை தானே? வீலு என்ன அடக்கு போது? வீலு இந்த அடக்கு இது கேஜி வீலு. கேஜி வீலு வந்து இது சுத்தும் போது வண்டியில உள்ள வேலை செய்ய இடத்துல கொண்டு போனாச்சுன்னா கிச்சு 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 சுத்தும் போது இந்த புல்லெல்லாம் வெட்டி அடியுது. ஒன்னா அடக்கு பத்தியா? இது எல்லாமே அதுல உள்ள புல்லுதான் வெட்டி அடிச்சுதா. இது வேண்டாம், வெளியில வண்டி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த வீலை மாட்டி தான் கொண்டு போகணும். மாட்டிக்கலாம் வச்சு ரோட்ல கொண்டு போயாச்சு அப்படின்னா பெண்டை கலத்திடுவாங்க. அதுக்கு இந்த அடிஷனலா இந்த வீல் 2 வீல் இருக்கு. மாட்டியாச்சுன்னா வெளிய இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இதை வச்சு மற்ற வேற எந்த யூஸுக்கும் ஆகாது. என்ன ஒரு ஆசை பண்ணிட்டோம், இல்ல விவசாயம் பாக்குறோம், எங்களுக்கு ஒரு ஆளு வேலை செய்யறதா மிஷின் வச்சு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறது, வேற எதுவும் கிடையாது. ஓகே, வாங்க எங்க கூட அந்த மிஷின் ஓட்டைக்கு வாங்க. பத்தியா ஃபுல்லா பைக் மாதிரி தான். ஏறி உட்காந்தாச்சுன்னா ஜில்லுன்னு கிச்சு 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 மேலே ஏறிகளை உட்காந்துக்கலாம். ஒரு ஆளு உட்காந்து எப்படி இதை ஆப்ரேட் பண்றது? இன்னும் ஆப்ரேட் பண்றது என்ன இருக்குல்ல? எப்படி? இதான் கிளட்ச் இதுல வேற மண்டை டைனமோ வேற கொடுத்திருக்காங்க. டைனமோ நாக்கலா அது கிளட்ச் ஆக்சிலரேட்டர் நாக்கலா. இதுதான் ஆக்சிலரேட்டர். நம்ம இது இந்த மாதிரி எப்படி அமுக்கிடணும். சரி சரி, எக்ஸல்ல கொடுத்துப்பாங்களா அது மாதிரி. ஆனா இந்த ஒரு மாடல் இப்படியே அடிச்சிட்டு போணும். டிக்கு 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 எப்படி சத்தங்க வண்டி சவுண்ட்? டிக்கு 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 டிக்கு. ஆனா இது வந்து வாட்டறது எல்லாம் மாட்ட மேட்சிட்டு போயிடலாம். சைலன்சர் எங்க இருக்கு? சைலன்சர் என்ன இருக்கலாம்? அந்த போகுண்டு பைக்ல என்ன? இந்த இருக்கு போகுண்டு. இதான் போகுண்டு. அப்படிதானே? டீசல் டப்பா நினைப்போம். இதான் டீசல் பாக்ஸ் தான். சரி சரி, சின்ன சிம்பிள் பாக்ஸ். இது பேட்டரி கரண்ட் மூலமா தான். இது சாவில உண்டு. கீர் உண்டானே? கீர் என்ன நடக்கலா? இதான் கீர். நியூட்ரல் நடக்கு. கீழ எப்படி கண்டுபிடிச்சிக்காம பாரு. இந்த இது ஏற்கனவே வச்சிருக்கேன். என்ன இது? என்னன்னு நம்ம கீழே அதிகமா கீழே போயிடாது. கீழே போகுது. தன்னறியாம ஓட்டும் போது கீழே முட்டிட்டு அப்படின்னா இன்ஜின்ல உள்ள அத்தனை பார்ட்ஸ் உடைஞ்சு போயிடும். அதனால இது நம்ம சேஃப்டிக்காக அது கொடுத்துருக்காங்க. சரி சரி. முன்னாடி வீல் உண்டானா? முன்னாடி வீல் கிடையாது. ஆனா முன்னாடி ஸ்டாண்ட் இருக்குனே. இதுல வந்து ஒரு வீல் உண்டு. அதாவது சின்ன அடிஷனலா ஒரு வீல் கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் உடைச்சாச்சு. அது வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இருக்கும். 2 வீல்ல தான் அப்படியே நம்ம கை பலத்துல தான் வண்டியை ஓட்டணும். விளையாட்டுக்காரியம் கிடையாது. பம்மால்ட்ட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். விவரம் தெரிஞ்சவங்கள மட்டும் தான் ஓட்ட முடியும். சும்மா எல்லாரும் ஓட்டியாச்சு அப்படின்னா நம்மள ஒரு சைடா எடுத்துட்டு போயிடும். அதனால இது ஒரு விசித்திரமான ஒரு வண்டி. சரிண்ணே. சரி, ஓகே. சரி பாப்போம்.